Hi everyone, I'm Raja. லாஸ்ட் வீடியோவில் ஷட்டர் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அண்டு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதை பற்றி கிளியராக பார்த்தோம். ஒருவேளை அதை பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் கமிஷன் அமௌண்ட் எப்படி கெட் பண்ணுறது அண்டு சம் டிப்ஸ் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட், சப்ஸ்கிரைபர்ஸ் சம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி ஆர்டர் கெட் பண்ணுறது அண்டு இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆர்டர் எப்படி கெட் பண்ணணுன்னா, நாம் தான் பஜார் போயிட்டு ஒரு ஸ்டோராக உன்னுடைய பிஸ்னஸை பற்றி சொல்லி, நான் ஷட்டர் சர்வீஸ் பண்ண போகிறேன், கியர் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கிளியராக அதை பற்றி சொல்லி நீங்கள் தான் ஆர்டர் கெட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வாங்கிட்டு நீங்கள் சம் ட்ரையல் பாருங்கள். ஒரு 4 ஸ்டோரில் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சக்ஸஸாக இருக்குது, உங்களால் பண்ண முடியும்னு நினச்சினாக்கா அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see கமிஷன் அமௌண்ட் எப்படி கெட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். கமிஷன் அமௌண்ட் எப்படி வரும்னா 3 டைப்ஸில் இருக்குது. ஷட்டர் மேக்கர் ஷாப்லேருந்து வரும், அண்டு வெல்டிங் ஷாப்பு, பெயிண்ட் ஷாப்பு. எப்படி சார் இது இந்த 3 ஷாப்லேருந்து நாம் எப்படி கமிஷன் அமௌண்ட் கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஒரு கடையிலையும் போயிட்டு என்ன பண்ணுவோம், ஷட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். சர்வீஸ் பண்ணும்போது சம் ஃபால்ட்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன ஃபால்ட்டு அப்படின்னா, ஒரு சில ஷட்டரு தேஞ்சு போயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஷட்டர் முழுசாக உடஞ்சிருக்கலாம். இல்லை ரொம்ப துரு பிடிச்சி போயிட்டு அந்த பிளேட்ஸ்லாம் எல்லாமே இழுந்திருக்கும். சம் ஷட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற 2 ஸ்ப்ரிங்கும் உடஞ்சி போயிருக்கும். சப்போஸ் ஸ்ப்ரிங்கு உடஞ்சி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ ஸ்ப்ரிங்கு கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் சம் ஷட்டரில் அந்த லாக்கு டேமேஜ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஷட்டருக்கு சம்மந்தப்பட்ட எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அதை நோட் பண்ணிங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணலாம், நாம் ஷட்டர் மேக் பண்ணுற இடத்துலையே போய் எங்கே ஷட்டர் புதுசாக பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம எதாவது ஆர்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த பிரச்சனை இருக்குது, அந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு அவங்க போய்ட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டாங்கனாக்கா அதுலேருந்து நீங்கள் சம் அமௌண்ட்டை கெட் பண்ணிக்கலாம். எப்படி சார் அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற ஷட்டர் ரேட்டில் இவ்வளோ அமௌண்ட் இந்த இடத்துல இருந்து நீங்கள் போயிட்டு வந்தது, பார்த்தது, பேசினது அண்ட் அமௌண்ட்டை எப்படின்னு சொல்லி நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகே, அது பேஸ்ட் ஆன் ஷட்டர் மேக்கர் ஷாப்பை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு வெல்டிங் ஷாப்பு. வெல்டிங் ஷாப் அது எப்படின்னா, நிறையா இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா புதுசாக மாற்ற மாட்டாங்க. மேக்ஸிமம் யாரும் புதுசாக ஷட்டர் மாற்றுறதுக்காகலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டோர் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஓன் பிஸ்னஸ் ஓன் பில்டிங் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறது தான் பார்ப்பாங்க. நீங்கள் 30 ரூபா 40 ரூபா கொடுத்து அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கே சில கடைக்காரங்களாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் சின்ன சின்ன ரெக்டிஃபைலாம் கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. ஒரு வெல்டு வைக்கணும், இந்த இடத்துல விட்டு இருக்குது, தொலை ஆடுது, ஸோ அந்த இடத்துல வெல்டு வச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு இதை ஆர்டர் வாங்கினா தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு ஏரியாவில் 10 கடையில் இல்லை 20 கடையில் வந்து ஒரு வெல்டு அடிக்கணும், இல்லை லாக்கு போயிடுச்சு, இல்லை ஸ்ப்ரிங்கு போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒன்று திருச்செங்கோடம் இல்லை ஈரோடு பக்கம், சங்கரி பக்கம் சம்திங். ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் போயிடணும், இந்த அட்ரஸ் நீங்கள் வந்து அந்த வெல்டிங் ஷாப் இருக்கிறன்ட்ட இல்லை ஷட்டர்காரன்ட்ட கொடுத்துட்டாக்கா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு கிடைச்சா போதும்னு தான் எல்லாமே நினச்சிட்ருக்காங்க. அண்டு மெயினாக இன்னொன்று பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டில் தான் நல்லா நமக்கு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னாக்கா, மேக்ஸிமம் எல்லா பெயிண்ட் கடையிலையும் அந்த ஷட்டர்லாம் வந்து பெயிண்ட் ரிலீவ் ஆகி தான் இருக்கும். அண்ட் அதுலேயே ஷட்டர் டிசைன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல நல்ல கடையெல்லாம் பூட்டிகிட்டு இருக்கும்போது அதில் பேர் எழுதுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டிசைன் ஒர்க்லாம் பண்ணுறவங்க யாராவது பார்த்து நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்ககிட்டருந்து நீங்கள் நிறையா அமௌண்ட்டை கெட் பண்ண முடியும். எப்படி அந்த அமௌண்ட்டில் எப்படி கெட் பண்ணுறது? இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, ஃபீட்டு ஒரு 7 to 8 அடி இல்லை 12 அடி அப்படின்னாக்கா இதுக்கு எல்லாத்தையும் நான் பெயிண்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த இடத்துல இவ்வளோ அளவுக்கு வெல்டிங் வைக்கிறேன், இல்லை இந்த ஷட்டர் நான் இதை மாற்றிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த அளவு பொறுத்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க.
ஓகே. இப்போ என்ன ரேட் இருக்கோ அதை காமனாக பார்த்து நீங்கள் கமிஷன் அமௌண்ட் கெட் பண்ணிக்கலாம். அவ்வளோ இப்படி தான் அந்த கமிஷன் அமௌண்ட் கெட் பண்ணுறது. அண்டு இதுக்கு முன்னாடி ஷட்டர் சர்வீஸ் பண்ணுறது ப்ளஸ்ஸு இந்த கமிஷன் அமௌண்ட் சேர்த்து ஒரு கன்க்ளூஷன் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்காக போயிட்டு ஒரு ஷட்டரை சர்வீஸ் பண்ணும்போதே சில பேர் எனக்கு வேண்டாம், பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. அண்டு அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் கமிஷன் அமௌண்ட்டை கெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு வெல்டிங் வைக்கலாம், இல்லை பெயிண்டிங் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டாவே ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் பேசினாலையும் அதில் ஒரு லாபகரமாக ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ லெஸ்ட்டு இதில் எப்படி சம் டிப்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போய் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துங்க. இப்படி தான் போய் பேசணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு 4 கடையில் போய் பேசும்போது அங்கேயும் வளர்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. அண்டு புது புது கடைக்கெலாம் போகாதீங்க, பழைய கடைக்கே போங்க. பெரிய பெரிய மாலு, அப்புறம் ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போய் பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆர்டர் கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, நான் மேக்ஸிமம் அந்த எதுக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, படிச்சுட்டு இருக்கிறவங்க சாட்டர்டே சண்டேல இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களெல்லாம் அந்த மாதிரி பசங்களுக்காக தான் இந்த வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு ஷாப்பிங் மாலு இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிடுச்சு அப்படின்னா, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போய்ட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்தாவே போதும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங் கிடச்சிரும். ஓகே. அண்டு மெக்கானிக் கடையோ இன்ஜினியரிங் ஷாப்போ அங்கெல்லாம் போய் பண்ணாதீங்க, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. அண்டு ஃபைனலாக என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், யாராவது ஒரு பெரியவங்க கடை வச்சுருக்காங்க அண்டு அவங்க முடியாதவங்க அப்படி இருக்கிறவங்க அண்டு சாரி ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இப்போ நான் நல்லா உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைப். நிறையா நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னா, பைக் மாடிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. பைக் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். இதில் நிறைய அமௌண்ட் கெட் பண்ண முடியும். அண்ட் ஹவு டு பை செகண்ட் ஹேண்ட் பைக். ஃபஸ்ட் இது தெரிஞ்சது தான் அடுத்தது உங்களால் பைக் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். எப்படி பைக் வாங்குறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் தேங்க்யூ. ஷேர் டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். நாம் அறிந்ததை உலகறியச் செய்வோம். நன்றி.